வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம். ஓய்வு பெற்ற நீதிபதி பட்நாயக் தலைமையில் குழு அமைத்தது உச்சநீதிமன்றம். ஜெயலலிதாவுக்கு சொந்தமான போயஸ் தோட்ட வீடு உள்ளிட்ட 4 சொத்துக்கள் முடக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறையினர் அறிக்கை தாக்கல். வாரணாசி தொகுதியில் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் அஜய் ராய் போட்டி. பிரியங்கா பெயர் வெளியாக இருந்த நிலையில் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் அறிக்கை வெளியீடு. விவசாய பிரச்சினைகளுக்கு தீர்வு, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்டவைகளுக்கு முக்கியத்துவம். இலங்கை வான் பகுதியில் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை. குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 75க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தை விசாரணை நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி பட்நாயக் தலைமையிலான குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது அவரிடம் உதவியாளராக பணியாற்றிய 35 வயது பெண் ஊழியர் பாலியல் புகார் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் இதில் பெரிய அளவில் சதி இருப்பதாக கருத்து தெரிவித்தது. இந்த வழக்கில் தலைமை நீதிபதியை சிக்க வைக்க சதி நடப்பதாக கூறிய வழக்கறிஞர் உத்சவ் சிங் பெயின்ஸ் பிரமாண பத்திரம் ஒன்றையும் தாக்கல் செய்தார். இந்த நிலையில் தலைமை நீதிபதியை சிக்க வைக்க சதி நடப்பதாக வழக்கறிஞர் கூறியது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாகவே நீதித்துறை மீது இதுபோன்ற தாக்குதல்கள் நடந்து வருவதாகவும் இது தொடர்பாக கடும் முடிவு எடுக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டதாகவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. வசதி படைத்தவர்களும் அதிகாரமிக்கவர்களும் நெருப்புடன் விளையாடுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ள உச்சநீதிமன்றம் நீதித்துறையை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்றும் அவர்களை கண்டுபிடிக்க சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. பணம் மற்றும் அதிகாரம் படைத்தவர்கள் நீதித்துறையை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது என்று கடுமையான எச்சரிக்கையை உச்சநீதிமன்றம் முன்வைத்தது. இந்த நிலையில் ரஞ்சன் கோகாய் மீதான பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தை விசாரணை நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி பட்நாயக் தலைமையிலான குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது. ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட வீடு, ஹைதராபாத் வீடு உள்ளிட்ட 4 சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தாக்கல் செய்துள்ளது. ஜெயலலிதாவின் சொத்துக்களை நிர்வகிக்க நிர்வாகியை நியமிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் ஜெயலலிதா சொத்து விவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி இன்று வருமான வரித்துறை துணை ஆணையர் ஷோபா அறிக்கை தாக்கல் செய்தார். அதில் 2016, 2017 ஆண்டுக்கான வருமான வரித்துறை கணக்குப்படி ஜெயலலிதாவுக்கு 17 கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளதாகவும் வங்கியில் 10 கோடி ரூபாய் இருப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட வீடு, ஹைதராபாத் வீடு உள்ளிட்ட 4 சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தாக்கல் செய்துள்ளது. இதனையடுத்து வழக்கின் விசாரணை ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட வாரணாசி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக கடந்த முறை போட்டியிட்ட அஜய் ராய் மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விரும்பினால் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் மோடிக்கு எதிராக போட்டியிட தயார் என பிரியங்கா காந்தி சூசகமாக தனது விருப்பத்தை தெரிவித்திருந்தார். வேட்பாளராக அவரது பெயர் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அஜய் ராய் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மோடிக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். அவருக்கே காங்கிரஸ் மீண்டும் போட்டியிட வாய்ப்பளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
எதிர்க்கட்சியினருக்கு வாக்கு வங்கி மீதுதான் அக்கறை என குற்றம் சாட்டியுள்ள பிரதமர் மோடி, ராணுவ வீரர்களை நம்பாத காங்கிரஸ் கட்சிதான் நாட்டை ஆள வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுகிறார். நாளை காலை 11:30 மணியளவில் தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்ய உள்ளார். இதனையொட்டி வாரணாசியில் இன்று பிரம்மாண்ட பேரணி நடத்துகிறார். இதனால் வாரணாசியின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதலில் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் மோடி, அந்த பல்கலைக்கழக நிறுவனரான மறைந்த மதன் மோகன் மாளவியா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் மோடி பரப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எதிர்க்கட்சியினருக்கு வாக்கு வங்கி மீதுதான் அக்கறை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, ராணுவ வீரர்களை நம்பாத காங்கிரஸ் கட்சிதான் நாட்டை ஆள வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பினார். பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்று படத்தை மே 19ஆம் தேதி வரை திரையிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் கராராக தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கியுள்ள PM நரேந்திர மோடி படத்தில் விவேக் ஓபராய் மோடியாக நடித்துள்ளார். ஓமங் குமார் இயக்கத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. தேர்தல் நேரத்தில் வெளியிடுவதற்காக இந்த படம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்தன. இந்நிலையில் மோடியின் படத்திற்கு தடை விதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதின. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுத்தன. இந்நிலையில் மே 19 வரை மோடியின் திரைப்படம் வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் சுதந்திரமாக நடைபெற மோடியின் படம் தாமதமாக திரைக்கு வருவதே சிறந்தது என்றும் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுடன் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவுள்ளது. இதற்கான களப்பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. தேர்தல் அறிக்கைகள் மூலம் மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளன. இந்நிலையில் டெல்லியில் இன்று ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆகியோர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். இந்த தேர்தல் அறிக்கையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, விவசாய பிரச்சினைகளுக்கு தீர்வு, கல்வி, சுகாதாரம், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தலுக்கு அயராது உழைத்த தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள ஸ்டாலின், திமுக கூட்டணியின் வெற்றி உறுதியாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேனீக்கள் தேனை சேகரிப்பது போல் தேர்தல் களத்தில் திமுக கூட்டணியின் பணி அமைந்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு கடுமையாக களப்பணியாற்றிய கட்சி தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். அயராது உழைப்புக்கும் அதற்கு மக்கள் தந்த ஆதரவுக்கும் முழுமையான வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் உள்ளவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை தடுக்க பல தடுத்ததாகவும், மத ரீதியாக, ஜாதி ரீதியாக வன்முறையை தூண்டும் மோசமான நடவடிக்கைகளில் இறங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவற்றை தமிழக மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலையும் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் எதிர்கொண்டதைப் போலவே 4 தொகுதி இடைத்தேர்தலையும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருப்பூர் வேட்பாளர் சுப்ராயன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது அக்கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் உடன் இருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முத்தரசன், பொன்பரப்பி பகுதியில் ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கு மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவரோடு இணைந்து தேர்தல் பணி ஆற்றுவோம். அந்த 4 தொகுதிகளில் இருக்கிற எங்கள் கட்சி அமைப்புகளின் சார்பில் தேர்தல் பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4லும் வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். பொன்பரப்பி பகுதியில்
ஒரு கணிசமான பகுதி வாக்காளர்கள், அதுவும் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் வாக்களிக்க விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது ஒரு அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத ஜனநாயக படுகொலையாகும். அந்த பகுதி மக்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு இருக்கிறோம். அவர்கள் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எங்களது கோரிக்கையை ஏற்பார்கள். இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவை தெரிவிப்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அசம்பாவிதத்தில் ஈடுபட்டவர்களை மட்டுமே தண்டிக்க வேண்டும் என்றும் சமூக நல்லிணக்கத்திற்காக தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதே தனது கருத்து எனவும் குறிப்பிட்டார். மேலும் நடைபெற இருக்கின்ற 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் என் ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். பொன்பரப்பி சம்பவத்தை பொறுத்தவரையில் குற்றம் இழைத்தவர்கள் யாரோ அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் திட்டமிட்டு நம்மை ஆள துடிப்பவர்கள் செய்கின்ற சதி, இந்த சதியிலிருந்து நாம் விடுபட்டு ஒற்றுமையாக இருந்து ஒரு தெளிந்த பார்வையுடன் ஒரு சமூக விழிப்புணர்வு பெற்ற ஒரு தமிழ் சமூகமாக என்னுடைய தமிழ் சமூகம் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். வெடிகுண்டு சம்பவத்தின் எதிரொலியாக இலங்கை வான்பகுதியில் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொழும்பு நகரில் கிறிஸ்தவ ஆலயங்கள் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களில் கடந்த 21ஆம் தேதி அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. இதில் 359 பேர் பலியாகினர். உலக நாடுகளை உலுக்கிய இந்த கொலைவெறி தாக்குதல் தொடர்பாக நாடு முழுவதிலும் இருந்து 50க்கும் மேற்பட்டோரை இலங்கை அரசு அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த காட்டு மிராண்டித்தனமான செயலை செய்ததாக இலங்கையை சேர்ந்த தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பின் தலைவரான சஹ்ரான் ஹாஷிமுக்கு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து இலங்கை முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் மேலும் ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருப்பது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் கொழும்புவிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புகோடா நகரில் சிறிய அளவிலான குண்டு வெடித்துள்ளது. இந்நிலையில் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இலங்கை வான்பகுதியில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. தாக்குதல் தொடர்பாக 75க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் இலங்கையின் தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என தெரியவந்துள்ளது. இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் திட்டமிட்டு குண்டுவெடிப்பு நடத்தியிருப்பதாக திராவிட விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆண்டியப்பனூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இலங்கை குண்டுவெடிப்பு யாரும் எதிர்பார்க்காத ஒன்று என கவலை தெரிவித்தார். கொழும்பில் தமிழர்கள் வாழும் பகுதியில் உள்ள மாதா கோவில்களில் இலக்கு வைத்து குண்டு வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த குண்டுவெடிப்பில் அதிகளவில் தமிழர்களே உயிரிழந்துள்ளனர் என்றும் கொளத்தூர் மணி தெரிவித்தார். விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று கூறி ஒடுக்கியவர்களால் உண்மையான பயங்கரவாதிகளை தடுக்க முடியவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழர்களை குறிவைத்து தாக்கியிருப்பதை பார்க்கும்போது அதன் பின்னால் இருப்பது யார் என்று சந்தேகம் எழுவதாகவும் கொளத்தூர் மணி தெரிவித்தார். இலங்கையில் தமிழர்கள் வாழ்கிற பகுதியில் உள்ள மாதா கோயில்களில் இலக்கு வைத்து வெடிகுண்டுகள் வெடிக்க செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் பெரும்பாலும் தமிழர்கள் தான் அதில் இறந்திருக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்பு என்பது யாரும் எதிர்பார்க்காத கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக பார்க்கிறோம். இது ஒருவேளை அமெரிக்க அரசுக்கு எதிரான சிந்தனையுள்ள மற்ற நாடுகளின் அரசுகளின் சதியாக கூட இருக்கலாம் என்ற ஒரு செய்தி ஒரு பக்கம் பேசப்பட்டு வரும் இந்த சூழலில் நாம் பொறுமையாக காத்திருந்து பார்ப்போம். தமிழகத்திற்கு ஏப்ரல் 30 மற்றும் மே 1ஆம் தேதிகளில் மிக மிக கனமழை என்ற ரெட் அலர்ட் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்திய வானிலை மையம் இன்று வெளியிட்டுள்ள முன் அறிவிப்பில் தெற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். இது வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக மாறும் என்றும் இந்த புயலுக்கு ஃபனி என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி தமிழக பகுதியில் இந்த புயல் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் புயல் கரையை கடக்கும்போது கடல் காற்று மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் யாரும் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றும் நாளையும் வட மாநிலங்களிலும் நாளை மறுதினம் கேரளாவிலும் சுழல் காற்று வீசக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது. வரும் 27ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஏப்ரல் 30ஆம் தேதி மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் என்னும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தற்பொழுது இது வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க்ட் லோ பிரஷர் ஏரியாக அந்த பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில், அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் இது 27, 28 தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தற்போதைய நிலவரப்படி வட தமிழக கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும். இதனால் மீனவர்கள் 25, 26 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் 27, 28 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஓய்வு பெற்ற நர்ஸ் ஒருவர் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்வதாக வெளியான ஆடியோ குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் விருப்ப ஓய்வு பெற்ற நர்ஸ் ஒருவர் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஆண் குழந்தைகளை 4 லட்சம் ரூபாய்க்கும் பெண் குழந்தைகளை 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பதாக தெரிகிறது. பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்கள் மூலம் குழந்தைகள் இருப்பதை அறிந்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விற்று வந்ததாக கூறப்படுகிறது. சமீபத்தில் சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருவரிடம் ஓய்வு பெற்ற நர்ஸ் பேசிய ஆடியோ வாட்ஸ்அப்பில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். அமுதாங்கண்ணா? ஆமாங்க சார். வணக்கம்ண்ணா, நான் இங்க தருமபுரியில இருந்து பேசுறேங்கண்ணா. சொல்லுங்க சார். 15 நாள் ராசிபுரத்துல ரிலேஷன் பேசியிருந்தாங்க கிட்ட. சரிங்க சார். பேபிக்கு அதுக்குள்ள எங்க வீட்டுல ஒரு கண்டனன்ஸ் ஆயிடுச்சுங்க. அதனால போன் போட்டு சொல்லிருக்கலாங்க சார். நேத்து தாங்க சார் அது கொடுத்து விட்டாங்க சார். நீங்க ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணி இப்படி ஆயிடுச்சுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் போயிடுச்சுங்க சார். சரிம்மா, திடீர்னு ரிலேஷன் இதாயிட்டனால நாங்க டக்குன்னு இது பண்ண முடியாம போயிட்டோம். இப்பதான் முடிஞ்சதுங்கம்மா. சரிங்க சார். இப்ப உங்களுக்கு எது வேணுங்க சார்? பொண்ணு பையன் ரெண்டுல எது இருந்தாலும் சரிங்க. எது இருந்தாலும் ஓகேன்ட்டாங்க. சார் நீங்க எப்ப வரீங்க சார் என்னை பார்க்க? இல்ல, நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு? இல்ல, நீங்க அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ண வேண்டாங்க சார். ஒரு அட்வான்ஸ் மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி வைங்க. இல்ல நீங்க இல்ல சார், எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. நான் ராசிபுரம் தான் நேட்டிவ். சரி சரி. வீட்டுக்கு வாங்க, முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிடலாம். ஆயிட்டா இப்ப நேத்து தான் கொண்டு போயிங்க சார். இப்பதான் இன்னும் பத்திரம் எழுதிட்டு இருக்காங்க திருச்சியில. அமௌண்ட் எவ்வளவுன்ட்டு எழுதி ஒரு கையெழுத்து கேட்டு பெண் குழந்தை சார் 270 எடுத்துக்கிட்டாங்க. 270. பெண் குழந்தைன்னா அவ்வளவுதாங்க சார் தருவாங்க. பையன் அன்னைக்கே நீங்க சொன்ன கேள்விப்பட்டீங்களேங்க சார். அது வந்து கருப்பா இருக்கனாலங்க சார். கலரால இருந்தா 4, 4.25 இந்த மாதிரி சார். நம்ம அது வரட்டுங்க சார், என் சைடு வரட்டும். நான் இப்ப என்னன்னா, நீங்க வெயிட் பண்ணுவீங்க ஒரு 10 நாள் 15 நாள்னா என்னை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க. நான் திடீர்னு கூப்பிடுவேன், நீங்க எப்பனாலும் கிளம்பி வாங்க, வீட்டுலதான் இருக்கேன். ஆச்சுங்களா? எது வந்தாலும் உங்களை கூப்பிட்டு தரேன். மீதி அமௌண்ட் கழிச்சது போக கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்து குழந்தை ஆரோக்கியமா இருந்தா போதுமா இல்ல அழகாதான் வேணுங்களா? இல்ல, கொஞ்சம் அழகாவும் நல்லாவும் இருந்தாலும் பத்தி பிரச்சனை இல்ல. இல்ல அதான் நீங்க அழகா சூப்பரா எதிர்பார்க்கற மாதிரி குண்டு குண்டுன்னு கொழுன்னு நான் எடுத்து தரேன். இல்லைங்க சார், நீங்க வந்து ஃபீமேல் பேபின்னா ஃபீமேல் பேபியே எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்கு தகுந்த ரேட் வரும். ஒரு 15 முன்ன பின்ன ஆனாலும் சார் நான் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன். நீங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் நான் எடுக்க போறப்ப பாதி காசு அமிச்சிங்களா கூட நான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களா, வீட்டை பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும்.
ஓ சரி சரி புரியுதுங்களா? சரி நீங்க சரி. அன்னைக்கே வரதாக அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள நாங்க வெளியே இந்த மாதிரி நீங்க வாங்க, இதாயிட்டாங்க. எனக்கு இன்னைக்கே கிடைச்சாலே வாய்ப்புகள்லாம் இருக்கு. சரி சரி. இல்ல ஒரு நான் சின்ன 3 இது, நாளா வச்சிருந்தேன் சார். 3 நாளா வச்சிருந்தேன். அதான் வீட்டுலதான் வச்சிருந்தேன். நாங்க அதுதான் தப்பு பண்ணிட்டோம். 3:30ன்னு சொல்லியிருந்தீங்களா, நான் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாவது டைம் வாங்கியிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும். நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களா 3 மணிக்கு? அது வந்து சிம்பிளா உங்களுக்கு காசோட முடிஞ்சிருக்கும். அடுத்ததுல கலர்ஃபுல்லா வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட் தான் கேட்பாங்க சார். இதனையடுத்து ராசிபுரம் மகளிர் போலீசார் ஓய்வு பெற்ற நர்சிடம் தற்போது அதிரடி விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தைகளை வாங்கி விட்டது உண்மையா அல்லது தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறீர்களா என்பது குறித்து போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராசிபுரம் குழந்தைகள் கடத்தல் தொடர்பான ஆடியோ விவகாரத்தில் முதற்கட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் குழந்தைகள் கடத்தல் தொடர்பான ஆடியோ விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள தமிழக சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ் முதற்கட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆடியோ விவகாரம் கவனத்திற்கு வந்துள்ளதாகவும் விசாரணை இறுதியில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பீலா ராஜேஷ் கூறியுள்ளார். வழக்கு விசாரணைக்காக கேரள காவல்துறையினர் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானார். காயமுற்ற 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் 20 வயது பெண் காணாமல் போன வழக்கின் விசாரணைக்காக கேரள சிறப்பு புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் 4 பேர் நேற்று இரவு ஹைதராபாத் நோக்கி புறப்பட்டுள்ளனர். பெண்ணின் உறவினர் இருவரும் காவல்துறையினரோடு பயணம் செய்துள்ளனர். இரவு நீண்ட நேரம் பயணம் செய்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் வந்து கொண்டிருந்த போது ஆலம்பாளையம் பகுதியில் மேம்பால தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் பெண்ணின் உறவினர் ஹரி நாராயணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு உறவினர் வேணுகோபால் மற்றும் காவல்துறையை சேர்ந்த ராஜேஷ், விநாயகம், அருண், அனில்குமார் என 5 பேர் படுகாயங்களோடு கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து அவிநாசி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.